இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் என்னோட டே 5:30க்கு தான் ஸ்டார்ட்டே ஆனது. சீக்கிரமா கிச்சனுக்கு வந்தோடனே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்டோட ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுவோம். ஆனால் அதில் தக்காளி இருக்காது. கூட சைடிஷாக அப்பளம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் கோதுமை மாவில். ஃபர்ஸ்ட் இனிப்பு போண்டாவுக்கு வந்து வெள்ளமும் அப்புறம் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வெள்ளத்தை காய்க்க வச்சுட்டேன். போண்டா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து அதில் சால்ட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம் வெள்ளம் தண்ணி. ஏன்னா நம்ம ஒரேடியாக எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம்னா அது பேஸ்ட் வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். அதுக்குள்ள நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு, கார்லிக், அதுக்கப்புறம் ஆனியன் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸை வந்து நான் வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளி போடுறதுக்கு கடாயில ஆயில் எடுத்துக்கிட்டு கடுகு, உளுந்து, இந்த ரைஸ்க்கு வந்து கார்லிக்கை வந்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இடிச்சும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஜிஞ்சர் தேவையில்லை. கார்லிக் வந்து ப்ரௌன் ஆனோடனே ஆனியனை சேர்த்துக்கிட்டு ஆனியன் 1 மினிட் மட்டும் வதக்கிக்கிட்டு கூடயே நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆனோடனே நம்ம தேவையான அளவு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்தமா வந்து நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டு மசாலா வந்து உருளைக்கிழங்குல அப்சர்வ் ஆனோடனே நம்ம அதுக்கப்புறம் ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸை நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ்க்கு வந்து தக்காளி தேவையே இல்லை, ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் செம்மையாக இருக்கும். அப்பளமும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே ஆயிலில் நம்ம போண்டாவும் போட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம கோதுமை மாவு போண்டா போடுறதுக்கு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்கிட்டே போனோம்னா அப்படியே தானாகவே உப்பிக்கிட்டு வரும். ஸோ உப்பிக்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் லேசாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவு போண்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே இருந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்று சாப்பிட நினைச்சோம்னா கண்டிப்பாக 4 சாப்பிடுவோம், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம போண்டாவை எடுத்துடலாம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம், ஆனால் அதில் தக்காளி சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து இந்த கோதுமை மாவு போண்டா. ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.